அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழ் அனுசூயா கற்பது தமிழிலிருந்து 2002 அசல் வினாத்தாள்ப்பா. உளவியலினுடைய அசல் வினாத்தாள், அதற்கான விடைகள் என்ன என்று காண இருக்கின்றோம்ப்பா. வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். எந்த பல்கலைக்கழகம் பல்வேறு இடர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களை சென்றடைகின்றது? சரியான விடை திறந்தவெளி பல்கலைக்கழகம். ஆமா, அப்படின்னு அது ஓப்பன் யூனிவர்சிட்டி. திறந்தவெளி பல்கலைக்கழகம் அப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி. சரிங்களா? அடுத்து, பொது தொடர்பு சாதனங்களின் மூலம் பெறும் கல்வி எப்போது வெற்றி பெறும்? நம் நாடு பொது தொடர்பு சாதனங்கள் வேண்டிய அளவு பெறும்போது அதனால் பெறுகின்ற கல்வியானது வெற்றி பெறும். அப்ப எந்த அளவுக்கு பொது தொடர்பு சாதனங்கள் படிக்கின்ற மாணவர்கள் கையில போய் சேருதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? கல்வியானது வெற்றி பெறும். கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் யார்? ப்ரோபெல். முக்கியமான வினாப்பா. பின்தங்கிய குழந்தைகளை பற்றி ஆராய்ந்து பரிந்துரை செய்த தேசிய கல்விக் கொள்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1964-66. நன்றாக கவனிங்க. பின்தங்கிய குழந்தைகள். சரிங்களா? அடுத்ததாக, பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி நியமித்த முதலமைச்சர் யார்? திரு பக்தவத்சலம் அவர்கள். 1983 அக்டோபர் திங்களன்று அமைதி கல்விக்கான முக்கியமான கொள்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இடம் எது? அது சரியான விடை பிரயாகை. சரிங்களா? அடுத்ததாக, தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது டேஷ் ஆகும். அப்ப நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். அதுதான் நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள் தான் தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை. அதனுடைய டெஃபினிஷன் அதுதான். மீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கின்ற கல்வி கல்வி, சிறப்பு கல்வி. அதாவது நீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? நீட் வித் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யார்? ராஜராஜ சோழன். இது தனி பதிவு இருக்கு இப்ப சிறப்பு கல்வி அப்படிங்கிறது. அதாவது மீத்திறன் அப்படின்னு சொல்லி சொன்ன பக்கம் நுண்ணறிவு திறன் மிக அதிகமான அளவிற்கு இருப்பவர்கள், 140க்கும் மேல நுண்ணறிவு திறன் மிக்க குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி. உடல் ஊனமுற்ற அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், அதாவது கால், கை மற்றும் கண், இந்த மாதிரியான செவி, இந்த மாதிரியான குறைபாடு உடைய குழந்தைகளுக்காக அளிக்கின்ற ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன். சரிங்களா? அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அளிக்கின்ற கல்வியின் பெயர் சிறப்பு கல்வி. இது தனி பதிவு இருக்கின்றப்ப இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து, தஞ்சை பெரிய கோவில் பார்த்தாயிற்று. பாண்டியர்களது கொடியில் இருக்கும் சின்னம் எது? மீன் சின்னம். 4000 திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர்கள் ஆழ்வார்கள். பியாஜேவின் கோட்பாடு குழந்தைகளின் டேஷ் பற்றியது ஆகும். அறிவு வளர்ச்சி பற்றியது ஆகும். மிக முக்கியமான வினாப்பா, பார்த்துக்கொள்ளுங்கள். கவனவீச்சினை பரிசோதனை செய்யும் கருவியின் பெயர் என்ன? டாசிஸ்டாஸ்கோப். கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு பெரியது. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் அவர் கெலாக். செயல்படு ஆக்க நிலையுறுத்தலை தோற்றுவித்தவர் பாவ்லாவ். நாய் வைத்து கண்டறிந்த சோதனை, இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனி இது இருக்குங்கப்பா. இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் யார்? சரியான விடை டான்டைக். அடுத்ததாக, சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் மெக்காலே. மைத்தள சோதனையை பயன்படுத்தி அறிவது டேஷ் ஆகும். மைத்தள சோதனையும் அதே மாதிரி தான், தனி பதிவு இருக்குங்க. இப்ப ஆளுமை, இது எப்படி இந்த சோதனை நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியோட கூடிய பதிவுங்க இப்ப. சரிங்களா? அடுத்து, முதல் நிலை ஊக்கிகளாக கருதப்படுபவை யாவை? பாதுகாப்பு தேவைகள். மொத்தம் 4 தேவைகள் இருக்கின்றன. இந்த 4 தேவைகள் இந்த வரிசைப்படி அமைக்கின்ற தேவைகள். சரிங்களா? அதுதான் இதுக்கும் தனி பதிவு இருக்கின்றது. இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள்.
அடுத்து ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எம்மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அடுத்ததாக பேட்டி முறை ஒருவரது டேஷ் அளப்பது ஆகும். ஆளுமையை அளப்பது ஆகும். நோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார்? ஃப்ராய்டு. ரூசோ என்ற கல்வி அறிஞர் டேஷ் ஆவார். அவர் இயற்கை கொள்கைவாதி. அடுத்த வினா. ரசல் பயன்படுத்திய முறை டேஷ் எனப்படும். தொகுப்பாய்வு முறை எனப்படும். மாண்டிசோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வீடு. விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவக்கப்பட்ட டேஷ் ஆகும். பல்கலைக்கழகம் ஆகும். நேற்றே இந்த வினா நம்ம பார்த்தோம். 2001 அசல் வினாத்தாள்ல பார்த்தோம். அப்போவே நம்ம சொன்னோம் இந்த வினா ரொம்ப முக்கியமான வினான்னு. பாருங்க 2002லும் இந்த வினாவானது இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து புதிய கல்விக் கொள்கை 1986 புதுமை அம்சமாக கருதப்படுவது எது? பாத்தீங்கன்னா நவோதயா பள்ளிகள். அடுத்து தன்னாட்சி நிறுவனத்தின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று நிர்வாகத்திற்கு அளிக்கப்படுகின்ற சுதந்திரம். அப்பதான் அந்த தன்னாட்சி நிறுவனம் வெற்றி அடையும். சரிங்களா? அடுத்து கரும்பலகை திட்டத்தினால் டேஷ் மேம்படுத்தப்பட்டன. தொடக்க பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டன. நம்ம பார்த்தோம் தெரியுமா? ஓ அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லி பிளாக் போர்டு ஆப்ரேஷன். இதன் மூலமாகத்தான் எதற்காக அப்படின்னாக்க தொடக்கப்பள்ளி குழந்தைகளுடைய அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இந்த திட்டமானது தோற்றுவிக்கப்பட்டது. இதன் மூலமாக தொடக்கப்பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டன. சரிங்களா? ஆக இதுவரைக்கும் 2002 அசல் வினாத்தாளையும் அதற்குரிய விடைகளையும் நான் பார்த்தோம்ப்பா. இதுல ஒரு கருத்து உங்களுக்கு கூற விரும்புகின்றேன்ப்பா. அதாவது வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாத்தாள் பார்த்தால் பத்தாது. மாதிரி வினாத்தாள், அசல் வினாத்தாளுக்கு பல எப்படி சைக்காலஜி தானே, மாறாத கருத்தினை உடையது சைக்காலஜி. அப்ப பாத்தீங்கன்னாக்கும் எங்கெங்க நமக்கு சைக்காலஜி வினாத்தாளுக்கு கிடைக்கின்றதோ அவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கணும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. சைக்காலஜி மட்டும் இல்ல, சிறப்பு பாடம் தமிழ் முதலான எதுவாயினும் இது வரைக்கும் நம்ம படிச்ச வரைக்கும் போதும், எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஏதோ ஒரு வினா ஏதோ ஒரு மூலையிலிருந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய தகவல். அதனால எத்தனை வினாத்தாள்கள் கிடைக்கின்றனவோ அத்தனை வினாத்தாள்களையும் திரும்ப திரும்ப படியுங்கள். இப்ப அதுதான் நமக்கு தேர்வறையில ஒரு வினாத்தாளை பார்த்த உடனே நமக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நம்ம வினாத்தாள்கள் நிறைய பார்த்துக்கிட்டு போனோம்னா தான் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையும் தெளிவும் கிடைக்கும். வினாத்தாள்கள் மாதிரி வினாத்தாள்கள் அசல் வினாத்தாள்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தேர்வறையில் நம்ம வினாத்தாள் பார்த்த உடனே ஒரு சின்ன பதற்றம் உண்டாகும். சரிங்களா? நம்ம எவ்வளோ நன்றாக படித்திருந்தாலும் அந்த பதற்றம் நம்முடைய நம்பிக்கை சின்ன அளவு குறைக்கணும். சரிங்களா? அதனால இதனோடு இணைக்கின்ற வினாத்தாள்களையும் நீங்க பாருங்கள். அதே சமயம் இப்ப நம்ம சொன்ன அந்த மைத்தட சோதனை அதுக்கான பதிவுகளையும் இணைக்கின்றேன். அவற்றையும் பாருங்கள். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்கப்ப. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.